சந்தாவ கூப்பிட்டு வெளியில போகுறதுக்காக சேரன் சந்தா வீட்டுக்கு போறதெல்லாம் பார்த்துட்டு, "அண்ணன் நம்மகிட்டயே பொய் சொல்லிட்டு சந்தாவ கூப்பிட்டுட்டு வெளியில போகுதுடா. அண்ணன் ரொம்ப மாறிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன், பல்லவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாண்ணே, அண்ணன் நம்மகிட்டயே பொய் சொல்லிடுச்சுல. அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பல்லவன் கிட்ட சொல்லிடுறாங்க. "ஆமா, நிலா வந்தோனே நம்ம எல்லாரும் பேசி முடிவெடுக்கலாம்" அப்படின்ட்டு சோழன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவும் சேரனும் வெளியில போயிட்டு இருக்கும்போது, "சந்தா இங்க இரு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சந்தாவுக்கு டீ வாங்குறதுக்காக போறாங்க. அந்த நேரத்தில பல்லவனோட அம்மா வர்றாங்க. பல்லவனோட அம்மா கிட்ட சந்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் அம்மாவ சந்தாவுக்கு ஏற்கனவே தெரியும் போலருக்கு. அதனால 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேரன் இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பல்லவனோட அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிட்டு, பல்லவன் அம்மாவும் சேரன பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடத்துல சந்தா இருந்துகிட்டு, "இவர்ட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க "சரிம்மா நான் வரேன். எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு பல்லவனோட அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இங்க சேரன் வந்து இவங்க எதுக்கு சந்தா கூட பேசிட்டு இருக்காங்க? ஒரே ஊரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சேரன் வந்து சந்தா கிட்ட கேட்குறாங்க. "இவங்கள உனக்கு தெரியுமா ஏற்கனவே?" அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும். எங்க ஊர் தானே அதனால தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்றேன். சந்தா வந்துட்டு, "ஏன் கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "இவங்க தான் பல்லவனோட அம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? பல்லவனோட அம்மா இவங்க தானா? ஓ! அப்படியா? இவங்க ஆனா கல்யாணம் ஆகி இவங்களுக்கு குழந்தையே இல்லையே! அப்படி இருக்கும்போது எப்படின்னு தெரியலையே!" அப்படி சொன்னோனே சேரன் நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. உடனே சந்தாவுக்கே அதிர்ச்சியா இருக்குது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.